ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னுமே நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது டுடேஸ் எனர்ஜி ஃபார் டாரட் கார்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அஸ் யூஷுவல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருவோம். இன்னைக்கான 3 ஸ்லாட்டுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. காலையில் 12:30 2 o'clock ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் 3:30 5 o'clock ஸ்லாட்டு, நைட்டு 7:30 9 o'clock ஸ்லாட்டு. இது 3மே அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி கேட்டுட்டு புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டாரட் கார்ட் கோச்சிங்க்கு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரியே ரீட் பண்ணணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு டாரட் கார்ட் கோச்சிங்கும் அவைலபிளாக தான் இருக்குது. இதே வாட்ஸ்அப் நம்பர்லேயே என்கொயரி பண்ணிட்டு தமிழில் தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கோச்சிங். நீங்கள் கன்வீனியன்ட்டாக கம்ஃபர்டபுளாக கற்றுக்கலாம். 15 வீடியோஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே அதில் வீடியோவாகவே இருக்கும். நீங்கள் எப்படி மெடிடேட் பண்ணணும், நீங்கள் எப்படி டிவைன் சோர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கணும், உங்கள் இன்ட்யூஷன் எப்படி டெவலப் பண்ணிக்கணும், உங்கள் இன்ட்யூஷன் எப்படி நம்பணும், உங்களுக்குள்ள இருக்க வாய்ஸில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், உங்கள் டேபிளில் ஹை டிவினேஷன் டூல்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், அந்த டூல்ஸோட நீங்கள் எப்படி கனெக்டடாக இருக்கணும், இது எல்லாமே அந்த கோச்சிங்கில் இருக்குது. ஸோ மெடிடேஷன் எப்படி பண்ணணும், மெடிடேஷனே வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அந்த டெய்லி பேசிஸில் ஹார்மனிக்கு எப்படி மெடிடேஷனை கொண்டு வரணும். ஏன்னா டாரட் கார்டு வாசிக்கணும்னா நீங்கள் டெய்லி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க பாருங்கள். டெய்லி ஏதோ யாரோ சொல்லிடுறாங்க, நான் ஸ்டக் ஆகிடுறேன், நான் வந்து எமோஷனலாக அப்செட் ஆகிடுறேன், இந்த மாதிரி க்ளவுடி எனர்ஜியில் இருந்தால் உங்களால் டாரட் கார்டு வாசிக்கவே முடியாது. டாரட் கார்டு வாசிக்கணும்னா உங்கள் ஆரா, உங்கள் எனர்ஜி எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிவைனாக இருக்கணும். ஸோ அந்த தெளிவு நிலையோட இருந்தால் தான் நீங்கள் வாசிக்கிற விஷயமும் வந்து மக்களோட ரெசனேட் ஆகும். நீங்கள் எந்த பர்சனோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுறீங்களோ அவங்க கூட ரெசனேட் ஆகும். ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறது அந்த கோச்சிங்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சாம்பிள் ரீடிங்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கோச்சிங் ஃபுல்லாக படிச்சுட்டு கண்டிப்பான முறையில் 1 மணி நேரம் ஸ்லாட் என்கிட்ட புக் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கலாக ரீடிங் எனக்கு பண்ணி காமிக்கணும். ஓகே நான் மட்டும்தான் நான் ஓகே சொல்லுவேன். ஓகே நான் ஓகே சொன்னேன்னா தான் ஓகே, இல்லை ஏதோ ஒரு ஃபால்ட்டு சொல்கிறேன்னா திருப்பி அடுத்து அதே மாதிரி ஒரு 1 மணி நேரம் செஷன் புக் பண்ணி இல்லை ½ hour செஷன் புக் பண்ணி திருப்பி நீங்கள் உங்கள் ரெக்டிஃபைடு ரீடிங் எனக்கு பண்ணி காமிக்கணும். நான் ஓகே சொல்கிற வரைக்கும் நீங்கள் ரீடிங் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே, அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து பண்ணி காமிக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் டாரட் கார்ட் கோச்சிங் கோர்ஸ். பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அவைலபிளாக தான் இருக்குது டாரட் கார்ட் கோச்சிங். ஓகே, தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது, தெளிவாக இருக்குது. சரி, இன்னைக்கு எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எனர்ஜி வந்து 6 of Swords. 6 of Swordsங்கிறதே கர்மா கார்டு. ஸோ இந்த டெக்ல எப்படி இருக்கும்னா, அந்த பொண்ணு எல்லாத்தையுமே விட்டுட்டு கீழே பாருங்க, கத்தி எல்லாமே கீழே கிடக்கு, மனசொடிஞ்சு போய் ரொம்ப வேதனையில் அந்த கீழே சொருகி இருக்கிற 2 கத்தியுமே பாருங்க, நீங்க பார்த்து கையில அது அந்த கத்தி தொட்டிருக்காது, அந்த கத்தியுமே குத்திட்டு முன்னோக்கி நகர்ந்து போறா அந்த பொண்ணு. ஸோ அந்த பெயின், எமோஷன் இதெல்லாமே மனசளவில் உள்வாங்கிக்கிட்டு அந்த இதுதான் லைஃப் அப்படின்னு அந்த ஒரு விரக்தி நிலை வருது. அந்த விரக்தி நிலையும் தாண்டி முன்னோக்கி மார்ச் ஃபார்வர்ட் பண்றா. ஸோ இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றா அப்படிங்கிறது தான் 6 of Swords எனர்ஜி. ஓகேயா, அந்த மீண்டு வர்றதுங்கிறதே அந்த பெயின், வலி எல்லாமே, அந்த சஃபரிங், அந்த ஹர்ட், அந்த ட்ராமா இதெல்லாம் அனுபவிச்சு தானே அதுல இருந்து ஹீல் ஆகி வரணும். ஸோ இதுதான் 6 of Swords கர்மா கார்டு. ஸோ அனுபவிக்கிறதா அனுபவிச்சு தான் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. நீ நாளைக்கு எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். Until then, bye.